சங்ககிரியில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணோம். எங்கே சாப்பிட்லான்னு சொல்லி யோசனை பண்ணும்போது தான் நாம் சங்ககிரியிலேருந்து பவானி போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீ ஆனந்த பவன் மெஸ்ஸில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ரெகுலராக எப்போ லாரியை பார்க்க போனாலும் அங்கே தான் போய் சாப்பிடுன்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னபடியே அங்கே வந்து சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நம்மளை கவனிச்சிக்கிறது வந்து அம்மா வந்து தன் குழந்தைங்களை எப்படி பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கட்டடம் என்னமோ பழைய காலத்து கட்டடம் தாங்க. கொஞ்சம் பேர் தான் உள்ளே உட்காந்து சாப்பிட முடியும். ஆனால் அதுவே வந்து வெயிட்டிங்கில் இருந்து அங்கே சாப்பிட்டு போகிறாங்கன்னா பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஃபஸ்ட்டு வந்து பொடி போட்டு நெய் ஊற்றுறாங்க. அடுத்தது வந்து நிலக்கடலை சட்னிங்க. அந்த சட்னியில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறமேட்டு தான் சாம்பார் கொடுக்குறாங்க. சாம்பார் சாப்பிட்டு முடிச்சோமாக்கா புளிக்குழம்புங்க. புளிக்குழம்புக்கு அப்புறமேட்டு வந்து ரசம், அதுக்கப்புறம் தயிர், இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக கொடுக்குறாங்க. பொரியல் 2 பொரியல் கொடுக்குறாங்க. அப்பளம், ஊறுகாய், இத்தனை ஐட்டம் கொடுக்குறாங்க. நான் கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஆனால் அவர் உடனே வந்து ஏன் வேண்டான்னு வச்சிட்டிங்க, அதில் உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத வந்து கேர் எடுத்து என்கிட்ட வந்து கேட்டார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி அவர் கேட்டது. அதில் என்ன மிஸ்டேக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அதை மாற்றி நாங்கள் சரி செஞ்சுக்குவோம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. அவங்க வந்து சாப்பாடு ஒரு பக்கம் சூப்பர் அப்படின்னாக்கா இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் கவனிச்சுக்கிட்டது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சங்ககிரி பக்கம் போனால் கட்டாயமாக அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள்.